நானும் விதிவிலக்கு கிடையாது. தேவையில்லாம வேதாந்தம் பேசி என் நேரத்தை வீணாக்காதீங்க. அந்த நாகராணி எங்க இருக்கான்னு சொல்றீங்களா இல்ல சாக போறீங்களா? கானிஷ்கா மரணம் அப்படின்னா பரமேஸ்வரன் காலடியில சேர்றது. கானிஷ்கா, அதுக்காகத்தானே நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். சாகடிச்சிருவேன் கொன்னுருவேன் எல்லாம் என்ன பயமுறுத்த நினைச்சா உனக்கு தோல்விதான். இங்க பாருங்க, கடைசி தடவையா கேக்குறேன், நாகராணி எங்க இருக்கான்னு சொல்ல போறீங்களா இல்லையா? முடியாது. சிவனோட உத்தரவு இல்ல, நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்களா? இந்த கானிஷ்காவை எதிர்த்தா என்ன விளைவுகள் ஏற்படும் இப்ப புரியுதா குருதேவா? என்னையே எதிர்த்து பேசுறீங்களா? இப்ப தண்டனையை அனுபவிங்க. நாகராணியை எப்படி எங்க தேடி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். சத்தியம் ஜெயிக்கணும், அநியாயம் தோக்கணும். இப்படி போராட்ட பாதையில ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் எதிர்த்து நிக்க நான் தயாரா இருக்கேன். சிவனுடைய விருப்பம் அதுதாங்கிற போது நான் தயங்க மாட்டேன். நான் இப்ப எல்லாத்துக்குமே தயாரா இருக்கேன். ஜெய் தக்ஷகா. அத்தை, நான் கொஞ்சம் கோவில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏமா தனியா போறேன்னு சொல்ற? அர்ஜுன் எங்க? இங்க பாரு, அர்ஜுன் தான் இருக்கான்ல, அவனை கூட கூட்டிட்டு போயிட்டு வாமா. இல்ல அத்தை, நான் தனியாவே போயிட்டு வரேனே. அமர்தா, நீ தேவையில்லாம அடம்பிடிக்கிற. இன்னைக்கு உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம். 2 பேரும் ஒன்னா கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வாங்க. என்ன புருஷன் கூட போறதுக்கு உனக்கு அவமானமா இருக்கா? ஐயோ, அப்படி இல்ல பாட்டி. அது ஏங்க அமிர்தா, நீங்க சாமி கிட்ட பிரைவேட்டா பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேசிக்கோங்க, நோ ப்ராப்ளம். நான் உங்க பிரைவசியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா கூட நானும் வரேங்க. இந்த சாக்கிலையாவது உங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லையா? என்ன அமிர்தா, பாவம் அவன் எவ்வளவு ஆசையா கேட்டுக்கிட்டு இருக்கான், சரின்னு சொல்ல மாட்டியா? அதுவும் புதுசா கல்யாணம் ஆனவங்க இப்படி தனியா கோவிலுக்கு போனா பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கும் சொல்லு? அது மட்டும் இல்லைங்க, சாமிக்கு தேங்காய் உடைச்சு நானும் நிறைய விஷயங்களை வேண்டிக்கணுங்க. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம்.
என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.